சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி வழியாக 2 சத்தியங்களை அனுசரித்து சுத்தமும், 2வது பகுதி வழியாக 3 சத்தியங்களை அனுசரித்து சுத்தத்தின் மேல் பரிசுத்தமும், தேவ கிருபையால் பெற்றுக்கொண்ட நாம் 3வது பகுதியாக இருக்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த பகுதியிலே 2 விதமான சத்தியங்கள் இருக்கின்றன. ஜீவ வார்த்தை சத்திய தேவ செய்தி, ஜீவ கிருபை சத்திய ஜெப நேரம். இந்த 2 சத்தியங்களையும் நாம் அனுசரித்து தெய்வம் அருள இருக்கின்ற மகா பரிசுத்தையும் நாம் சுதந்திரிக்க இருக்கிறோம். முதலாவதாக சத்திய தேவ செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். சத்திய தேவ செய்தி என்பது தேவன் 3வது முறையாக நம்மோடு பேசுகிற நேரம். நம்முடைய இருதயங்களை அவருடைய உடன்படிக்கை பெட்டியாக பாவித்து புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நமக்குள்ளாக அவர் எழுதி வைக்க நிரப்ப இருக்கிற நேரம். இந்த விசேஷமான நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும். அதிக கவனமா இருக்கணும். தேவ சமூகத்தில் நாம் கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே மனம் திரும்புவதற்கு உணர்வுள்ளவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், மாசற்ற பிள்ளைகளாயிருக்கிற சத்தியம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் அதற்கு வேண்டிய ஆதார வசனங்களையும் எழுதிக் கொள்வோம். முதல் வசனம் எபிரேயர் 7:26. 2ஆம் வசனம் பிலிப்பியர் 2:15. 3ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 6:13. வசனங்களை எல்லாம் எழுதியாச்சு அப்படின்னா ஒவ்வொரு வசனமா எடுத்து தேவ மகிமைக்காக வாசிங்க. எல்லாரும் தேவ பக்தியோடு கேட்போமா? ஆமென். இவ்விதமான பிரதான ஆசாரியரே, 5 விதமான சத்தியத்துக்குரிய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து ஏற்றவராக இருக்கிறார். என்ன 5 சத்தியம்னு பார்க்கும்போது, பரிசுத்தர், குற்றமற்றவர்,
மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிறார். அங்க வானங்களிலும் என்ற வார்த்தை பரலோகங்களிலும் என்று வந்திருக்கணும். பரலோகங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து தான் மாசில்லாதவராக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். இரண்டாவதாக வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்கள், கபடமற்றவர்கள், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள், இப்படி 3 காரியங்கள் தேவ ஜனங்களை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, கோணலா இருக்கிறாங்க, மாறுபாடா இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட சந்ததியா இருக்கிறாங்க. அவர்கள் இருந்து பிரிச்சு உங்களே என்னை சபைக்குள்ள வச்சிருக்கிறார்னா, எப்படி நீங்களும் நானும் இருக்கணும், வாழணும் அப்படின்னா தேவனுடைய மாசற்ற, சொல்லுங்க எல்லாரும், நீங்களும் நானும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளை என்ற முழு சுதந்திரம் உள்ளவர் இயேசுதான். அவர்தான் முதற் பேரானவர், அவர்தான் தேவனுடைய குமாரன். முதற் பேரான இயேசு, தேவ பிள்ளை இயேசு, தேவனுடைய குமாரன் இயேசு மாசில்லாதவரா இருக்கிறாராம். உங்களை என்னையும் சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்த நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, அவருடைய குமாரன் இயேசுவை போல நீங்களும் நானும் மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்த வசனம் வாசி கேட்போம். மூன்றாவதாக வாசிக்க நாம் கேட்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 6:13 எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வச்சிருக்கிறார்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அடுத்தடுத்த வருகையை குறித்ததான ரகசியம். இயேசு வர வர சபை என்ன செய்யணும்னு எழுதியிருக்கு. சபைய தேவன் மாசில்லாத பிள்ளைகளா எதிர்பார்க்கிறார், மாசற்ற பிள்ளைகளா வாழ எதிர்பார்க்கிறாரு. நீங்களும் நானும் மாசற்ற பிள்ளைகளா வாழணும் அப்படின்னா கற்பனையை எப்படி கைகொள்ளணுமா? மாசில்லாம கைகொள்ளணும். அதிகமா கவனிக்க வேண்டியதான ஒரு சத்தியம். தேவனுடைய எதிர்பார்ப்பு மாசற்ற பிள்ளைகள், சபை அப்படி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள் மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய கற்பனைய மாசில்லாம கைகொள்ளணும். கடந்த முறை மாசில்லாத ஆத்துமா, மாசில்லாத ஆவி, இப்படி ஒவ்வொரு உப தலைப்புல சத்திய தேவ செய்தியை வரிசையா கேட்டுக்கொண்டே வர்றோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு 3ஆவதா நம்ம கேட்க இருக்கிற உப தலைப்பா என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, இந்த கை கொள்ளும்படிக்குன்னு வந்த வார்த்தையை பார்க்கும்போது அது சரீரத்தோடு தொடர்புடையதா இருக்கிறதுனால இந்த உப தலைப்பு மாசில்லாத சரீரம். உப தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா அதற்கு தேவையான வேத வசனங்களை ஒவ்வொன்றா சொல்றேன், அதையும் கவனமா கேட்டு கருத்தா எழுதுங்க. முதல் வசனம் யூதா 24. ஏன் அப்படி சொல்றோம்னா அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 2வது வசனம் சங்கீதம் 10:8. 3ஆம் வசனம் யோபு 16:16. 4ஆம் வசனம் 1 பேதுரு 1:19. 5ஆம் வசனம் யோவான் 8:12. 6ஆம் வசனம் சங்கீதம் 66:5. கடைசியாக 7ஆம் வசனமாக யாக்கோபு 1:27. எல்லாரும் கண்களை மூடுவோமா? சத்திய தேவ செய்திய தேவன் பேசவும், அவைகள் நம்முடைய இருதயங்களில் நிரப்பப்பட மிகுந்த கவனத்தோடு நாம் கேட்கவும், தேவ சித்தம் நமக்குள்ள நிறைவேற நம்மை ஒப்பு கொடுத்து செவிக்க தாழ்த்துவோமா? சத்திய தகப்பனே, சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில்
சத்திய ஆவியானவரின் துணையோடு சத்திய தேவ செய்தியின் வேலைக்காக உடைய நாமங்களை துதிக்கிறோம். கோடா கோடி மகிமையை செலுத்துகிறோம். வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, வார்த்தைகள் வல்லமை உள்ளது, வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. இதுவரைக்கும் எங்கள் இருதயங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதினதற்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நித்திய ராஜரீகம் இந்த வேளையிலும் எங்களுக்கு வெளிப்பட நீ பரிசுத்தர் 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 என்று உம்மை தொழுது கனப்படுத்துகிறோம். மாசற்ற பிள்ளைகளாக நாங்களும் வாழ்வதற்கு எங்களுக்கு மாதிரியாக எங்களுடைய தேவகுமாரன் இயேசு மாசில்லாதவராக இருக்கிறீரே. மாசில்லாதவர் என்ற குணபாத்திரத்திற்கு ஏற்றவராக இருக்கிறீரே. கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியின் நடுவில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்முடைய சபைக்குள்ளே உமக்காக மாசற்ற பிள்ளைகளாக வாழ மூன்றாவது சத்தியமாக மாசில்லாத சரீரம் என்ற உப தலைப்பில நீர் கொடுத்த வசனங்களை கொண்டு எங்களோடு பேசி எங்களுக்குள்ளாக மாசில்லாத சரீரம் உருவாக எங்களை விளங்க பண்ணும்படி, எங்கள் இருதயத்தில் நிரப்பும்படி, எங்கள் இருதயத்தில் எழுதி வைக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற சத்தியத்தை இன்னதென்று அறிந்து உணர்ந்து அதன் அடிப்படையில் ஜீவிப்பதற்கு முடிவிலே நல்ல தீர்மானம் எடுக்க மனம் திரும்புதலை தாரும், பகுத்தறிவை தார். எபிரேயர் 4:12-5-4 ஒப்புக்கொடும். சத்தியேசுவின் நாமத்தில் சத்தியாவின் துணையோடு செபிக்கிறோம் சத்தியம் உள்ள பிதாவே. ஆமென் ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரா இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் வளர்ச்சி அடைவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவ செய்தி என்பது சபையின் ஒரு சடங்கு அல்ல. சத்திய தேவ செய்தி என்பது நம்முடைய இருதயங்களிலே தேவன் எழுதி வைக்கிற பிரமாணம். இன்றைக்கு நீங்களோ நானும் தேவனுடைய, அதாவது பிதாவாகிய தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக வாழும்படிக்கு நம்முடைய ஆவியாகட்டும் ஆத்துமாவாகட்டும் கூடவே சரீரமோ மாசில்லாத தன்மையோட வாழும்படிக்கு நம்மோடு பேச இருக்கிறார். மாசு என்ற வார்த்தையை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாசு என்ற வார்த்தையை விளங்கி அந்த வார்த்தை என்னிடத்தில் இல்லாதவாறு நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தினால் நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத அவருடைய பிள்ளையாக ஜீவிப்பேன். மாசுன்னா என்னன்னு ஒரு பக்கம் விளங்குதல் அவசியமா இருக்கிறது போல, இந்த மாசு எங்க தங்குங்கிறதையும் நம்ம விளங்கணும். அதிகமா மாசு கண்கள்ல தான் தங்கும். கண்களை மாசு அடையாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்கள் மாசு இல்லாம பாதுகாப்போட இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் மாசற்றதாக கண்டிப்பா இருக்கும். தேவன் படைத்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் பார்வைக்கு ஒரு ஜோடு கண்கள் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஜோடி கண்கள் பார்வைக்கு தெரிகிறது. ஆனால் வேத வசன அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆவி ஆத்துமா இருக்கு, புறம்ப சரீரம் இருக்கு. புறம்பே பார்வைக்கு தெரிகிற அந்த ஒரு ஜோடி கண்கள் சரீரத்தோடு தொடர்பு பட்டதாக இருந்தாலும் சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்துமா அவை இரண்டுக்கும் தொடர்புடைய மறைவான இரண்டு ஜோடி கண்களும் இருக்கிறது. வெளியே தெரிகிற மாதிரி இருக்கிற ஒரு ஜோடி கண்ணும் உள்ள மறைஞ்சு இருக்கிற அந்த இரண்டு ஜோடி கண்களும் ஆக மொத்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை ஜோடி கண்கள் இருக்கு? 3 ஜோடி கண்கள் இருக்கு.
அதுல உள்ள பாத்தீங்கன்னா ஆத்தும கண்கள் 2, ஆவியின் கண்கள் 2. ஆத்தும கண்கள்ல மாசு ஒட்டும், மாசு பிடிக்கும், மாசு மூடும். அதே மாதிரிதான் ஆவியின் கண்கள்லையும் மாசு ஒட்டும், மாசு பிடிக்கும், மாசு மூடும். எப்படி உள்ளான கண்கள்ல மாசு ஒட்டுதோ, மாசு பிடிக்குதோ, மாசு மூடுதோ, அதே மாதிரி புறம்பான கண்கள்லையும் மாசு மூடும். நீங்களும் நானும் தேவனுக்காக இயேசுவை போல மாசில்லாத பிள்ளைகளா, மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய கண்கள்ல கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். செவிக்கு மடல் இருக்கு, செவிக்கு என்ன இருக்கு? மடல் இருக்கு. ஆனா செவிக்கு என்ன இல்ல? மூடி இல்ல. வாய்க்கு நல்லா கவனிக்கணும், வாய்க்கு உதடுகள் இருக்கு. நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியுமா எனக்கு தெரியல. வாய்க்கு என்ன இருக்கு? உதடுகள் இருக்கு. ஆனா வாய்க்கு என்ன இல்ல? மூடி இல்ல. நாசிக்கு துவாரம் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன இல்ல? மூடி இல்ல. ஆனா பாதுகாப்பா தெய்வம் எப்படி வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் மூக்குப்பொடி வாங்கும் போது சொன்னாராம், கடவுள் மட்டும் இந்த மூக்கப்படி மேல திருப்பி வச்சிருந்தாருன்னா அப்படியே இந்த மூக்குப்படிக்காரங்க என்ன பண்ணிடலாம், அப்படி மூக்கை அப்படி நீட்டா போதும், அவன் என்ன பண்ணிடுவான், கொட்டிடுவான், நம்ம பாட்டுக்கு ஈஸியா என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொன்னான். நினைச்சு பாருங்க, மூக்கை மட்டும் திருப்பி இப்படி மேல வச்சிருந்தாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது. நம்ம ஆளுங்க விதவிதமா யோசிப்பாங்க. ஆனா மூக்கு ரொம்ப முக்கியம், நாசி ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எப்படி வைக்கணும்னு அவர் கரெக்டா வச்சிருக்கிறாரு. அதுக்கு கூட என்ன வைக்கல? மூடி வைக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் மூடி வச்சிருக்கணும்னு. நம்ம பண்ற சேட்டைக்கெல்லாம் மூடி வச்சிருந்தாருன்னா நம்ம போய் சேர்ந்திருப்போம். எப்படி அவங்க. ஆனா அந்த கண்களுக்கு மட்டும் பாருங்க என்ன வச்சிருக்கிறாரு, மூடி வச்சிருக்கிறாரு. அந்த மூடிக்குள்ள ரகசியம். கண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கண்கள்ல என்ன விழும்? மாசு விழும். கண்கள்ல மாசு வந்துருச்சுன்னா போதும், கண்கள் கெட்டு போயிடும். கண்ணு கெட்டு போச்சுன்னா போதும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நாசமா மாறி. தேவ மனுஷன், தேவ பிள்ளை, தேவ ஜனம் தேவனுக்கு முன்பாக நல்ல மாதிரி வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா கண்ணு கெட்டு போகாம பாத்துக்கணும். கண்ணை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். தூங்கும் போது மட்டும்தான் கண்ணு அமைதியா இருக்கு. மற்ற நேரம் எல்லாம் இந்த கண்ணு இருக்குதே, சோத்திரம். கண்ணு வலிச்சா கூட சின்ன குழந்தைங்கிட்ட சொல்லுவான், எப்பா உன் கண்ணெல்லாம் கண்ணு வலி வந்திருக்குப்பா, டிவி பார்க்காதப்பா, அமைதியா போய் படுத்துக்கப்பா அப்படின்னா, போமா எனக்கு கண்ணு வலிக்கலம்மா, நீ சும்மா இருமா, நீ தொந்தரவு பண்ணாதம்மா. அப்பதான் கண்ணை விரிச்சு என்ன பண்ணுவான். சரிப்பா தங்கம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம், கண்ணு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது, புக்கை எடுப்பா, அம்மா ரொம்ப கண்ணு வலிக்குதுமா அப்படிமா. புக்கை எடுன உடனே அப்பதான் என்ன பண்ணுவான், கண்ணெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படிமா. ஆனா டிவி பார்க்கும்போது என்ன பண்ணுவான், அப்படி குத்த வச்சு உட்காந்து பார்ப்பான். பாருங்க, கண்ணே திறக்க முடியலடா, தெரியுதுமா, நல்லா தெரியுதுமா அப்படின்னு. கண்ணை பாதுகாக்க குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கண்ணை பாதுகாக்க சத்தியத்தை அறிந்திருக்கிறோமா? அறியணும். அதனாலதான் கடந்த 3 வாரமா தெய்வம் நம்ம கிட்ட இதை பேசிக்கிட்டே வர்றார். ஆத்துமா மாசு இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஆத்தும கண்கள்ல இருள் வராம பாத்துக்கணும். ஆவி மாசு இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஆவியின் கண்கள்ல ஆறிருள் வராம பாத்துக்கணும். சரீரத்துல மாசு வராம இருக்கணும்னா என்ன வேணுங்கிறத இன்றைய சத்திய தேவ செய்தி வழியாக தேவன் நமக்கு பேச இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம எழுதி கொண்டதான 7 வசனங்கள்ல மாசில்லாத சரீரத்துக்காக முதல் வசனமா குறித்து கொண்ட யூதா 24 ஒருவர் தேவ மகிமைக்காக வாசிங்க. வசனம் தொடர்ச்சியா அடுத்தடுத்து போகுது. வாசிக்கப்பட்ட வசனத்துல உங்களையும் என்னையும், அதாவது புதிய ஏற்பாட்டு சபைய தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல கொண்டு போய் நிறுத்தணுமோ, அது எப்படி நிறுத்தணும்னு பாத்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியோடும். யாருங்க மிகுந்த மகிழ்ச்சியோட அங்க போய் நிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மாசற்ற தேவனுடைய பிள்ளைகள் தான் அங்க போய் என்ன பண்ணுவாங்க,
நிற்பாங்க. ஆமா, நீங்களும் நானும் மிகுந்த மகிழ்ச்சியோட தேவனுடைய சன்னிதானத்துல போய் நிக்கணும். அப்படின்னா நியாய தீர்ப்புல போய் நிக்கும் போது எப்படி நிக்கணும்? மகிழ்ச்சியோட நிக்கணும். கோர்ட்ல குற்றவாளிக்கு தான் என்ன வரும்? பயம் வரும். கோர்ட்ல மாசல்ல உங்களுக்கு தான் என்ன வரும்? பயம் வரும். தேவனுடைய சமூகத்துல நீங்களும் நானும் மாசற்ற பிள்ளைகளா போய் நிறுத்தப்படணும். அது எப்படி? மிகுந்த மகிழ்ச்சியோட. சபையில தேவ ஜனமா இப்படி போய் நிக்கிறதுக்கு இப்பவே மிகுந்த மகிழ்ச்சி வேணும்னு விரும்புறீங்களா? ஸ்தோத்திரம். விரும்பும். தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் அவருடைய சன்னிதானத்துல மாசற்ற பிள்ளைகளா கொண்டு நிறுத்தணுங்கிறத தான் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பை விளங்கி இந்த சத்திய தேவ செய்தியை கேட்டு நம்ம நல்ல உணர்வு அடையணும். இந்த சத்தியத்தை ஏதோ கடமைக்காக நம்ம கேட்க வரல. தேவனுடைய சன்னிதானம் வர என்ன கொண்டு போய் மாசற்ற பிள்ளைகளா நிறுத்துவதற்காக நான் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையெல்லாம் படிகள் மாதிரி. நீங்களும் நானும் வலுவாதபடிக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? காக்கப்பட. என் ஆத்துமா வலுவக்கூடாது, என் ஆவி வலுவக்கூடாது, என் சரீரம் வலுவக்கூடாது. அப்படி வலுவாம இருக்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம், மாசில்லாத வாழ்க்கை என்னங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும். மாசில்லாத பிள்ளைகளாக வாழ்கிற வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். இயேசு வரும்போது நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா மாசில்லாத தேவ பிள்ளையா இருக்கும். இன்னைக்கு கேட்கிற சத்தியம் ஆண்டவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துற சத்தியம். இன்னைக்கு கேட்கிற சத்தியம் ஆண்டவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு வாழ்க்கையிலே உபயோகப்படுத்துகிற சத்தியம். வருகைக்கு ஆயத்தப்படுத்துற சத்தியம் மட்டும் இல்லைங்க, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்குள் உபயோகப்படுத்த வேண்டிய சத்தியம். கருத்தா கேட்கணும். அடுத்த வசனம் சங்கீதம் 10:8. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொண்டுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் துன்மார்க்கனின் கண்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? நோக்கிக் கொண்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இந்த வசனம் எழுதியிருக்கு. பல காரியங்கள் இருக்குது. அதுல திக்கற்ற பிள்ளைகளை பொறுத்த வரையில அவர்களை பிடிக்கணுங்கிறது துன்மார்க்கனுடைய குறிக்கோள். அவனுடைய புற கண்கள் திக்கற்ற பிள்ளைகளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நோக்கி கொண்டிருக்கோம். இந்த கண்கள் புற கண்களை பிடிக்கிறது. இந்த கண்கள் திக்கற்ற பிள்ளைகளை பிடிக்கிறத பிடிக்கிறது. திக்கற்ற பிள்ளைகள் வாழணுமா இல்லையா? அதை தாம் பிடிச்சு தாம் அடிமைப்படுத்தி வைக்கிறதுல என்ன இருக்கிறது? மற்றவர்களை, திக்கற்ற பிள்ளைகளை அடிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு குணம் சரீரத்தின் கண்களிலே துன்மார்க்கனிடம் இருக்கிறது. புற கண்களுடைய வேலை செய்யறத பாருங்க. யாரும் இல்லாத பிள்ளையா அதை பிடிக்கணும். அதை பிடிச்சு எனக்கு கீழே கொண்டு வரணும். எனக்கு கீழே கொண்டு வந்து அதை எனக்கு என்ன வாக்கணும்? அடிமையாக்கணும். எனக்கு அடிமையா இருந்துச்சுன்னா நான் சொல்றது அதை என்ன பண்ணும்? செய்யும். அதுக்குன்னு வாழ்க்கை இல்லை. அதை ஃப்ரீயா வாழ விடுறது கிடையாது. அதுக்குன்னு சொந்த வாழ்க்கையை வாழ விடுறது கிடையாது. அதை அடிமைப்படுத்துறது, அதை கெடுக்கிறது, அதன் மூலமா ஆதாயம் தேடுறது, அதை அபகரிக்கிறது, அதனுடைய வாழ்க்கையவே அதுக்கு இல்லாம போக பண்றது. இதெல்லாம் யாரோட வேலை? துன்மார்க்கனுடைய வேலை. துன்மார்க்கனுடைய வேலை எங்க இருக்குது? அவனுடைய கண்ணில் இருக்குது. துன்மார்க்கனுடைய சரீர கண்கள் இப்படி இருக்கிறது. மாம்ச கண்கள் என்பது வேற ஒரு ரகசியம். துன்மார்க்கனுடைய சரீர கண்கள். முதல்ல ஆத்தும கண்கள் பார்த்தோமா இல்லையா? இரண்டாவது ஆவியின் கண்கள் பார்த்தோமா இல்லையா? இப்ப மூன்றாவதா பார்க்கிறது துன்மார்க்கனுடைய சரீர கண்கள். முகத்திலே காணப்படுகிற, புறம்பாக தெரிகிற சரீர கண்கள் என்பது ஒருவரை பிடிக்கக்கூடியதாக இருக்கும், ஒருவரை பிடித்து அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும், ஒருவரை பிடித்து அடிமைப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்கள் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. எத்தனை பிள்ளைய காணாம போகுது, எத்தனை பிள்ளைகள் காணாம போகுது. இப்ப கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஊர். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் அது ஒரு தனி ராஜாங்கம் நடத்துதான். நீங்கெல்லாம் கேள்விப்பட்டீங்களா எனக்கு தெரியல, கவனமா கேளுங்க. ஒரு இடம் இன்னைக்கு பயங்கர பேசு பொருளா இருக்குது. எத்தனையோ பேரை அங்க கொலை பண்ணி போச்சு வச்சிருக்கிறாங்க. ஆமா, ஆயிரக்கணக்கான பேருன்னு சொல்றாங்க. இன்னும் கணக்கே இல்லை. அங்க உள்ள போக பயப்படுறாங்க. எங்க இருக்கு? இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல இருக்கு? கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னால என்ன லெட்டர்ஸ் வரும்? KA வரும்.
ஒரு ஸ்டேட்டுக்குள்ள அப்படி 2 விதமான லெட்டர்ஸை கொடுப்பாங்களா? எங்க கொடுப்பாங்க? எங்கேயுமே கிடையாது. ஒரு ஸ்டேட்டுக்குள்ள கேஏனா கேஏ தான், டிஎன்னா டிஎன் தான், பாண்டினா பிஒய் தான், காரைக்காலா பிஒய் தான், மாகேயா பிஒய் தான், ஏனத்துக்கு என்ன சார் அதேதான் ஐயா பிஒய். ஆனா கர்நாடகாவில் பாருங்க ஆச்சரியம், ஒரே ஸ்டேட்டுக்குள்ள வெவ்வேறு கொடுத்திருக்கிறாங்கன்னா தனி ராஜாங்கம் என்ன பண்ணுது? துன்மார்க்கனுடைய கண்கள் திக்கற்றவர்களை பிடிக்க நோக்கி கொண்டிருக்கிறது. ஏன் அவனுடைய கண்கள் இப்படிப்பட்டதான வேலையை செய்கிறது? அடுத்த வசனம், அழுகிற காரியத்தை சிரிச்சுக்கிட்டே படிச்சவர் உலகத்திலே ஒரு ஒருத்தராக தான் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அழுகிறதினால் என் முகம் என்ன அடைந்தது? அழுக்கடைந்தது. கண்ணு வழியா தண்ணி முகத்துக்கு இறங்குது, முகம்லாம் அழுக்கு அடையுது. சோ ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் தொடர்ச்சியா எழுதப்பட்டதை வாசிக்கிறத கேட்போம். மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. கவனிங்க, கண்கள் என்பது நல்லா கவனிங்க, அந்த வெள்ளையா இருக்கிற பகுதியும் கண்கள் தான். நடுப்புற என்னவா இருக்கும்? அந்த கருவிழியை குறிக்கும். அந்த கருவிழி அதுவே கருப்பா தான் இருக்குது. அந்த கண்ணிமைகளின் மேல் என்ன இருக்குது? மரண இருள். இதெல்லாம் பார்வைக்கு தெரியாது. நீங்க கண் பரிசோதனை செஞ்சு பாத்தீங்கன்னா, என் கண்ணுல மரண இருள் இருக்குதான்னு கொஞ்சம் டாக்டர் செக் பண்ணி சொல்லுங்க டாக்டர்னா, நீங்க எம்டியோ எஃப்ஆர்சிஸோ யாருக்கிட்ட போனாலும் அவரால் என்ன பண்ண முடியாது, சந்தேகப்படுத்த முடியாது. ஆனா யோபு புத்தகத்துல பாருங்க கண்டுபிடிச்சிருக்கிறான் பாருங்க, மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. ஏன்? துன்மார்க்கனுடைய சரீர கண்கள் திக்கற்றவர்களை பிடிக்க நோக்கி கொண்டிருக்கிறது என்றால், அவனுடைய சரீர கண்களிலே கண்ணிமைகளின் மேலே மரண இருள் உண்டாயிருக்கிறது. இந்த மரண இருள் எப்படி சரீர கண்கள்ல வந்துச்சு அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்குள்ள வலுசற்பம் அதை கொண்டு வரோம். எப்படி ஆத்துமால இருளை கொண்டு வந்தானோ, ஆவியில காரிருளை கொண்டு வந்தானோ, அதே மாதிரி சரீரத்துல என்ன இருளை கொண்டு வந்துட்டான்? மரண இருள். இருள் முடிவாக காரிருள் வழியாக கடந்து மரண இருளாக உருவெறுகிறது. மாசு மரணத்தோடு தொடர்புடையது. நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு மாசற்றவர்களா போய் நிக்கணும் அப்படின்னா, எதற்கு தப்புகிறவர்களாக போய் சேரணும்? மரணத்துக்கு தப்புகிறவர்களா அங்க போய் சேரணும். மரணத்துக்கு தப்புகிறவர்களா அங்க போய் சேரணும் அப்படின்னா, நம்முடைய கண்ணிமைகளிலே மரண இருள் இருக்கக்கூடாது. ஆனா உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய கண்கள்லையும் என்ன இருளோட தான் பிறக்குது? மரண இருளோட தான் பிறக்குது. அது பார்க்கும் போதே எதை வச்சுதான் பாக்குது? மரண இருளோட தான் பாக்குது. குழந்தையும் அப்படிதான் பாக்குது, வளர்ற வாலிப பிள்ளையும் அப்படிதான் பாக்குறான். வளர்ந்து வயோதிகம் அடைகிறதான பெரியவங்களும் மரண இருளோட தான் என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. ஒருத்தன் வீட்டை கட்டி இருக்கிறத பாக்குறான்னு வச்சுங்களேன், இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டான், நம்ம வீடு பார்த்தா 3 மாடி தான் இருக்குது, அவன் வீடு பார்த்தா எப்படி இருக்குது 7 மாடி இருக்குது. எப்படி அவன் கட்டினான்? அவன் ஆளை போடுறான், நொஞ்சம் மாதிரி இருக்கிறான். ஆனா எப்படி கட்டிவிட்டான் பாரு. எப்படி அவன் கட்டினான்? அவனை பாக்குறான், கட்டடத்தை பாக்குறான், அவனை பாக்குறான், கட்டடத்தை பாக்குறான். இந்த கட்டடத்தை நம்ம எப்படி என்ன போட்டுருணும்? ஆட்டைய போறியோ மாட்டைய போறியோ ஸ்தோத்திரம். அதாவது பார்வை எப்படி இருக்கு பாருங்க. மரண இருள். அடுத்தவனை நல்லா வாழ விடாதபடி அடுத்தவனிடத்துல இருக்கிறத அபகரிக்கிற ஒரு பார்வை இருக்கு பாருங்களேன். அதுதான் என்ன பார்வை? மரண இருள் நிறைந்த சரீர கண்களின் பார்வை. நிறைய காரியங்களை பைபிள்ல பார்த்துக்கிட்டே வரலாம். நம்ம இப்படிதான் எல்லாரும் பிறக்கிறோம், இப்படிதான் எல்லாரும் வளர்றோம், இப்படிதான் எல்லாரும் வாழ்றோம். ஆனால் இந்த மரண இருளை தெய்வம் அவருடைய ஜனங்களுடைய கண்ணிமைகளில் இருந்து எடுத்து போட்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய கண்களிலே மரண இருள் இருந்தது. என்னுடைய தாய் தாப்பன் மூலமா வந்துச்சு. நம்முடைய தாய் தாப்பன்மாருக்கெல்லாம் யார் மூலமா வந்துச்சுன்னு அப்படியே பார்த்தோம்னா ஆதாம் ஏவாள் மூலமா வந்துச்சு. ஆதாம் ஏவாளுக்கு அந்த சரீர கண்கள்ல எப்படி மரண இருள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா பிசாசு மூலம் வந்துச்சு.
அப்படின்னா பிசாசுகிட்ட என்ன இருள் இருக்கு? பிடிச்சுக்கங்க, அருவ பிடிச்சுக்கங்க. மரண இருள் பிசாசினுடைய கண்களிலே இருக்கிறது. அவனுடைய கண்களிலே இருக்கிற மரண இருளை நமக்குள்ள ஒட்ட வச்சான். ஆனா நம்முடைய சரீர கண்கள்ல இருந்த அந்த மரண இருள் நீக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி நீக்கப்பட்டுச்சு? அடுத்த வசனம் எல்லாரும் கவனிங்க. அல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவ குறிச்சு இந்த வேத வசனத்துல என்ன மாதிரி எல்லாம் எழுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு குற்றமில்லாதன்னு எழுதி இருக்குது, இன்னொன்னு மாசற்றன்னு எழுதி இருக்கு, இன்னொன்னு உடையேற பெற்றன்னு எழுதி இருக்கு. நம்ம கேட்டுக்கொண்டு வருகிற சத்தியத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து மாசற்ற ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டின்னு வந்துட்டாவே பலிய வெளிப்படுத்தக்கூடிய ரகசியம்னு ஞாபகம் வரணும். கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியா பலியாக்கப்பட்டார். அப்படி பலியாக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டின்னு எழுதப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? மாசற்றவர். கொஞ்சம் என்ன கவனிங்களேன். இயேசு மாசற்றவர் அப்படின்னா இயேசுவினுடைய சரீர கண்கள், சரீர கண்ணிலே இருக்கிற கண்ணிமைகள் மாசற்றது. அந்த கண்ணிமைகள்ல என்ன இருள் இல்ல? மரண இருள் இல்ல. இயேசு பலியாகும் போது அந்த மாசற்ற மரண இருள் இல்லாத அந்த கண்களுக்குள்ள இருந்த ஒளி, வார்த்தையை கவனிக்கிறீங்களா? அந்த கண்களுக்குள்ள இருந்த ஒளி அவர் பலி ஆகும் போது எனக்காக நமக்காக ஜீவனாக இரத்தமாக சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் தான் உங்களையும் என்னையும் நம்முடைய சரீர கண்களிலே ஒட்டின, உள்ள வந்த, மூடின அந்த மரண இருளில் இருந்து நீக்கிருக்கிறதே. அல்லேலூயா. சபைக்குள்ள அப்படின்னா உள்ள வர்றோம். ஞானஸ்நானம் எடுத்து ஒரு பிள்ளை சபைக்குள்ள வருது அப்படின்னா இந்த தொட்டியை விட்டு வெளியில வரும்போதே பிறந்ததுல இருந்து தொட்டிக்குள்ள போறது வரையில கண்ணுல ஒட்டி இருந்த அந்த மரண இருள தெய்வம் என்ன பண்ணிட்டாரு? எடுத்து போட்டாரு, கழுவி போட்டாரு. கடந்த நாட்கள்ல நம்ம 8 பிள்ளைங்க எடுத்தாங்க பாருங்க, அவங்க கண்ணுல இருந்தெல்லாம் என்ன போயிடுச்சு? மரண இருள் போயிடுச்சு. முன்னால நம்மளாம் ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஸ்தோத்திரம், நம்முடைய கண்கள்ல இருந்த அந்த மரண இருள் அவர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்து போட்டாரு. ஐயா ஜாலி, ஐயோ நல்லது. ஆனால் இங்கதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமேதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சில நேரம் பாருங்களேன், சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு பொருளை திருடி கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைப்பாங்க. இதை யாராவது பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த திருடன ஆளுக்கு தெரியாம அதே பொருளை கொண்டு போய் மறுபடியும் அதே இடத்துல என்ன பண்ணிடுவாங்க? வச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா அந்த பொருளை அபகரிச்சாலு எங்க கொண்டு வச்சுதோ அங்க போய் பார்க்கும். பொருள் இல்லைன்னா மறுபடியும் எங்க இருந்து எடுத்தோமோ அங்கேயே போய் என்ன பண்ணும்? பார்க்கும். மறுபடியும் யாரும் வர்றாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். யாரும் வராத நேரம் பார்த்து மறுபடியும் அந்த பொருளை என்ன பண்ணிடும்? தூக்கிடும். அதே மாதிரிதான் நம்ம கண்ணுல இருந்து மரண இருள இயேசுவின் ஜீவன் ரத்தம் என்ன பண்ணிடுச்சு? எடுத்து போட்டுருச்சு. கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து போட்டுருச்சு. மறுபடியும் நம்ம கண்ணை பிசாசு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? பார்த்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு? மரண இருள கொண்டு போய் கண்ணிமையின் மேல் வைக்க வேண்டும். உங்களுடைய சரீர கண்களிலே காணப்படுகிற கண்ணிமைகளிலே மரண இருள் ஒட்டி இருக்குதா, மரண இருள் இல்லாம இருக்குதாங்கிறத அடிக்கடி நீங்க தான் என்ன பண்ணி பார்க்கணும்? செக் பண்ணணும். மனைவிய சந்தேகத்தோடே பாக்குறியா? புருஷனை சந்தேகத்தோடே பாக்குறியா? உன் கண்ணுல என்ன ஒட்டி இருக்க? மரண இருள் ஒட்டி இருக்கு. என் மனைவி கர்த்தருக்குள்ள வாழ்றான், என் கணவன் கர்த்தருக்குள்ள வாழ்றான். இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியணும்.
சொல்லுகிற அளவிற்கு மாசற்றவர்களா நானும் இருக்கணும், நாமும் இருக்கணும். ஊர் உலகத்துல என்ன பண்ணுது, புருஷன் வெளியே போயிட்டாருன்னா இப்பெல்லாம் நிறைய ஆப் வந்துருச்சு. போன்ல என்ன பண்ணிடுறாங்க, டவுன்லோட் பண்ணிட்டு புருஷன் எங்க இருக்கிறான்னு எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. மனைவி எங்க இருக்கான்னு என்ன பண்ணி கண்டுபிடிச்சாங்க. நிறைய ஆப் வந்துருச்சு, ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சு. ஆப் வந்து ஆப்பா வந்துருச்சு. ஆமா, எல்லாருக்கும் ஆப்பா போயிட்டு இருக்குது. யாருக்கு என்ன நடக்குது என்ன ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏகப்பட்ட ஹேக்கிங் இருக்கு. இப்போ உங்க மூளையவே ஹேக் பண்ற அளவுக்கு பயங்கரமா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு, வந்துருச்சு. உங்க மூளை உங்க கையில இல்ல. அமெரிக்காலயோ எங்கேயோ ஒரு நாட்டுல ஒருத்தன் கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கிறான். கடைசியில பார்த்தா அவன் எங்க போகணுமோ அங்க கார் போக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா பின்னால இருக்கிறவன் ஒருத்தன் என்ன பண்றான், அவன் வந்து உடனே சிக்னல் கொடுக்குறான், உன் கார் உன் கையில இல்லப்பா, உன் கார் இப்ப யார் கையில இருக்கு, என் கையில இருக்கு அப்படிங்கிறான். அந்த மாதிரி இப்ப உங்க மூளையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அடுத்தவங்க வசப்படுத்துற அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனுஷனே மனுஷனுடைய எல்லா காரியத்தையும் அபகரிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாத்தையும் எடுக்க பாக்குறானே, பிசாசு பாப்பானா இல்லையா? யார பாப்பான்? தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கண்களை பார்த்து கொண்டிருப்பான். என்னுடைய கண்களிலே எது வருவதற்கு அவன் பார்ப்பான்? மரண இருள் வருவதற்கு பார்ப்பான். ஏன் மரண இருளை என் கண்கள்ல கொண்டு வரணும்? என் கண்ணை மாசுபடுத்த. ஏன் என் கண்ணை மாசுபடுத்தணும்? நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்துல என்ன பிள்ளையா போய் நிக்க கூடாது, தேவனுடைய பிள்ளையா, மாசற்ற பிள்ளையா போய் நிக்க கூடாதுன்னு பார்ப்பான். ஆனா நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் அன்றாட வாழ்க்கையில எதை பார்க்கிறவங்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய கண்கள் மரண இருள் அடையத்தக்கதை பார்க்கிறோமா, அல்லது என்னுடைய கண்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒளியின் கண்களாக வைத்துக் கொள்ள பார்க்கிறேனா? அடுத்த வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் வெளியிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ரொம்ப அருமையான வசனம், நல்லா கவனிங்க. என் கண்ணுக்கு இனிமே என்ன தேவை? ஜீவ ஒளி தேவை. ஆத்மாவுக்கு என்ன ஒளி தேவை? இப்படி திடீர்னு கேட்டா இப்படி முதல் சத்தியம் கேட்டோம்ல, சுவிசேஷ ஒளி தேவை. ஆவிக்கு என்ன ஒளி தேவை? அறிவாகிய ஒளி தேவை. என் சரீர கண்களுக்கு என்ன தேவை? ஜீவ ஒளி தேவை. நம்ம என்னைக்காவது நம்ம ஆத்தும கண்களை மாசு இல்லாம பாதுகாக்க சுவிசேஷத்தை ஒளியா பாக்குறோமா? என்னைக்காவது நம்முடைய ஆவியின் கண்களை மாசு அடையாம பாதுகாக்க ஆவிக்கு தேவையான இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த அறிவாகிய ஒளியை பாக்குறோமா? என்னைக்காவது என்னுடைய சரீரம் மாசு அடையாம இருக்க, மரண இருள் வந்து ஒட்டி கொள்ளாம மூடாம இருக்க, என்னைக்காவது எனக்கு ஜீவ ஒளி தேவைன்னு அதை பாக்குறோமா? வீட்டுல ராத்திரில கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே என்ன பண்றோம்? டார்ச் எடு. எல்லாம் விளக்கெல்லாம் அந்த காலங்க, நீங்க எல்லாம் இன்னும் அந்த காலத்து ஆளுகளாவே இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கோம். டார்ச் எடு. இப்பெல்லாம் டார்ச் இல்ல. அவர் சொல்லிட்டாரு, டார்ச் கேட்கறவங்க எல்லாம் டார்ச் இறங்கிட்டாரு. நான் சொல்லுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, கவனிங்க. இப்ப எப்படி எப்படியோ போகுது. எப்படி போனாலும் லைட்டு போன உடனே என்ன தேவைங்கிறத விளங்கி வச்சிருக்கிறோம், ஒளி தேவைங்கிற. நம்ம கண்கள்ல இருக்கிற ஒளி போகாம இருக்கணும் அப்படின்னா நம்முடைய சரீர கண்களுக்கு ஜீவ ஒளி தேவை. அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். ஜீவ ஒளியை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத அடுத்த வசனத்தின் மூலமா நம்ம விளங்கிக்க போறோம். அடுத்த வசனம் சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 66:5. தேவனுடைய செய்கைகளை எப்படி பார்க்கணுமோ? வந்து கிரியை. டெய்லி தேவ சமூகத்துக்கு வந்து தேவனுடைய செய்கைகளை என்ன பண்ணணுமா? சரீர கண்கள்ல பார்க்கணும். தேவ சமூகத்துல டெய்லி உட்காருங்க. தேவனுடைய செய்கை என்ன? சொந்த குமாரன கிருபாதார பலியா கொடுத்திருக்கிறாரு. கிருபாதார பலியை பற்றி எங்க வசனங்கள் வருகிறதோ அதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்து வேதத்தை எடுத்து வச்சு என்னுடைய புற கண்கள் வழியா அந்த சத்தியத்தை நான் பார்க்கணும். அந்த சத்தியத்திலே ஜீவ ஒளி இருக்கும். அந்த ஜீவ ஒளி என் கண்களிலே பாய வேண்டும். அல்லேலூயா.
அந்த ஜீவ ஒளி இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறதே. இயேசுவ தேவன் பலி கொடுக்கும் போது இயேசுடைய உடம்புல இருந்து அந்த கண்களின் ஒளி ரத்தமாக புறப்படும். அந்த ரத்தம் என் கண்களுக்கு வரணும். எது என் கண்களுக்கு வரணும்? இயேசுவின் ரத்தம் வரணும். இயேசுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட அந்த ரத்தத்துலதான் என்ன ஒளி இருக்கு? ஜீவ ஒளி இருக்கு. அந்த ஒளி என் கண்கள்ல படணும். அந்த ரத்தம் என் கண்கள்ல பூசப்படணும். அந்த ரத்தம் என் கண்களுக்குள்ள வந்து தங்கி இருந்துச்சு அப்படின்னா பிசாசு என்ன மரண இருள கொண்டு வந்தாலும் என் கண்ணை அது ஒண்ணு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, தொட முடியாது. தேவனுடைய செய்கைகளை வந்து பார்க்கிறோமா? பார்க்கறவங்க பாக்கியம், பார்க்காதவங்க துர்பாக்கியம். செல்போனை எவ்வளவு நேரம் பார்க்கிறோம்? கூட்டி கழிச்சு பாருங்களேன், கணக்கு கரெக்டா வரும். டிவி எவ்வளவு நேரம் பார்க்கிறோம்? கூட்டி கழிச்சு பாருங்களேன், கணக்கு சரியா தான் வரும். உலகத்துல எவ்வளவு நேரம் கண்களை வச்சு பார்க்கிறோம்? கூட்டி கழிச்சு பாருங்களேன், கணக்கு சரியா தான் வரும். ஜீவ ஒளி வராது, மரண இருள் வரும். மரண ஒளின்னு கூட சொல்ல முடியாது, மரண இருள் வரும். என்னுடைய சரீர கண்கள் அதிகமாக எதை பார்க்கிறது? தேவனுடைய செய்கைகளை வந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. வாரம் ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு பொதுவா கூடி வர வாங்கன்னு சொன்னா கஷ்டமா இருக்குது. எப்படி நீ மாசற்ற பிள்ளையா தேவருடைய சன்னிதானத்துல போய் நிப்ப? நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டேங்க, பிறந்துட்டு போ. நான் கிறிஸ்தவனா பேர் வச்சிருக்கிறாங்க, வச்சுட்டு போ. நான் கிறிஸ்தவனா வாழ்றேங்க, வாழ்ந்துட்டு போ. எங்க போற? எங்க போற? தேவனுடைய சன்னிதானத்துக்கு யாரா இருந்தாலும் வந்து நிக்கணும். ஆனா எப்படி போய் நிக்கிறோங்கிறது தான் முக்கியம். மாசற்றவர்களாக நிக்கணும். கடைசி வசனம் கொஞ்சம் எச்சரிப்பு கொடுக்கிற வசனம், கண்களை திறக்கக்கூடிய வசனம், கண்களை மாசு அடையாம பாதுகாக்கிற வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். யாக்கோபு 1:27 எல்லாரும் எடுங்க, எல்லாரும் வாசிச்சுட்டு தேவ செய்தியை நம்ம கேட்டு முடிக்க போறோம். எல்லாரும் எடுத்தாச்சுங்களா? யாக்கோபு 27:1. பரவாயில்ல, நீங்க சொல்றதே நம்ம எடுத்துக்குவோம். யாக்கோபு 1:27 எல்லாரும் எடுத்தாச்சுங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஓசியானா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவ மகிமைக்காக யாக்கோபு 1:27 வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தை குறைஞ்சது ஒரு 4-5 வாரம் எடுத்து நம்ம பேசலாம், அல்லது சத்தியத்தை கேட்கலாம். அவ்வளோ ரகசியங்கள் இருக்கு. ஆனா முடிவா நமக்கு இதுல என்ன வேணும் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாம சுத்தமான பக்தியோடு வாழ வேண்டும். தேவனை பற்றி கொண்ட மாசில்லாத பிள்ளைகளா வாழணும் அப்படின்னா நம்முடைய சரீர கண்கள், நம்முடைய புற கண்கள், வெளி தோற்றத்தை காண்கிற நம்முடைய சரீர கண்கள் உலகத்தால என்ன படக்கூடாது, நம்மளை காத்துக்கணும். செய்தி ஆரம்பிக்கும் போதே கத்த சொன்னாரு, காதுக்கும் மூடியில்ல, வாய்க்கும் மூடி இல்ல, நாசிக்கு மூடி இல்ல. இது மூணுமே மூடி இல்லைன்னாலும் முக்கியமானது. ஆனால் இதை விட முக்கியமானது ஒண்ணு இருக்குன்னா அது கண்கள். அதுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? மூடிய கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு பாதுகாப்பு தேவை. உங்களுடைய என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மாசில்லாததாக இருக்க வேண்டுமானால் என்னை நான் இந்த உலகத்திலே கரைபடுத்தாதபடிக்கு, இச்சைகளிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு நான் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்றேன் பாருங்களேன். கண்களின் இச்சைக்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு, மாம்சத்தின் இச்சைக்கு விலகி வாழ என்னுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்றேன் பாருங்களேன். இந்த காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா என்ன பண்ணாராம், அப்படியே நகர்வலம் வந்தாராம். அப்ப நகர்வலம் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வீடை பார்த்துட்டு போயிட்டாராம். வீடெல்லாம் சாத்தி இருக்கு, வீடெல்லாம் சாத்தி இருக்குது. இந்த ஜன்னல்ல ஒரு சின்ன கேப் பார்த்துட்டாரு.
அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய முகம் பார்க்கல, அந்த பொண்ணுடைய உருவம் பார்க்கல, அந்த பொண்ணுடைய முடிய மட்டும் பார்த்துட்டார், தலைமுடிய மட்டும் பார்த்துட்டார். பார்த்துட்டு போன பிறகு அரசவைக்கு போயிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு எனக்கு வேணும், அந்த பொண்ணை எங்க கொண்டு வாங்க, அரசவைக்கு கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அந்த பொண்ணு எனக்கு வேணும், அரசவைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு எது காரணம்? கண்ணு அந்த முடிய பார்த்துச்சு. முடியே இப்படி இருக்குன்னா அவ எப்படி இருக்கு? நல்லா கவனிக்கணும், பக்திக்குரிய விதமா கேட்கணும். கண்ணு எப்படியெல்லாம் பார்க்குது பாருங்களேன், கண்ணு எப்படியெல்லாம் பார்க்குது. என்னுடைய சரீர கண்கள் இந்த உலகத்திலே கரைபடுகிற விதமாக பார்க்கிறதா? அப்படி பார்த்துச்சுன்னா நான் தேவனை பற்றி கொண்டு வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை பக்திக்குரியது அல்ல, மாசடைந்தது. என்னுடைய பக்தி மாசற்றதாக இருக்க வேண்டுமானால் என்னுடைய புற கண்களிலே மரண இருள் இல்லாத அளவிற்கு, இச்சைகளை விட்டு விலகக்கூடிய அளவிற்கு நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜீவ ஒளியை கண்ணில் பூசணும், கண்ணில் பூசணும், கண்ணில் பூசணும் சொல்றாமே, எதுக்கு? நீ யார பாத்தீங்கன்னாலும் கவனிங்க, நீங்க யார பாத்தீங்கன்னாலும், நீங்க எதை பாத்தீங்கன்னாலும், நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் உங்க கண்களிலே மரண இருள் வெளிப்படாத அளவிற்கு உங்களுடைய கண்களை ஜீவ ஒளி பாதுகாக்கும். எத்தனையோ நேரங்கள்ல, எத்தனையோ விதங்கள்ல என் கண்ணு பார்க்க கூடாததை பார்த்திருக்கு. ஆனால் அப்படி பார்த்தத அப்படி பார்க்காம பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்குது அப்படின்னா அந்த கண்களிலே மரண இருள் வராத அளவிற்கு ஜீவ ஒளி தங்கி பாதுகாக்கிறது. இதெல்லாம் வாய் விட்டு பேச முடியாது, அப்படிப்பட்ட காரியங்கள். எது எப்படியோ கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற சரீர கண்களை வினாடிக்கு வினாடி பிசாசு மாசு அடைய வைக்கிறதுக்கு ஏராளமான இச்சிக்கிற பார்வைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பார்வைகளுக்கு நான் தப்பி வாழ வேண்டுமானால் நான் தேவனுடைய மாசற்ற பிள்ளையாக வாழ வேண்டிய ரகசியங்களை, சத்தியங்களை, வேத வசனங்களை அறிந்து உணர்ந்து வாழ வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்திலே எழும்பி நின்று இன்னைக்கு நாம கேட்ட தேவ செய்தியானது என்னை, நம்மை, சபையை தேவனுடைய சன்னிதானத்திலே மாசற்ற பிள்ளைகளா கொண்டு போய் நிறுத்தணுங்கிறதுக்காக தான் பேசி இருக்கிறார். எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும். எந்திரிச்சு நின்ன உடனே கண்களை மூடணும். கண்களை எதுக்கு மூடணும்? நம்முடைய உள்ளான பகுதியில இன்னைக்கு கேட்ட தேவ செய்திய நினைவுக்கு கொண்டு வரணும். எதற்காக நினைவுக்கு கொண்டு வரணும்? நாம் கேட்ட சத்தியம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டாமா? நான் கேட்ட சத்தியம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா அதுல நான் உணர்ந்து குணப்பட வேண்டிய காரியம் என்ன? அதுல நான் மனம் திரும்ப வேண்டிய சத்தியம் என்ன? ஏதோ ஆலயத்துக்கு வந்தேன், ஒரு பிரசங்க நேரம்னு சொல்லி ஒரு பாரம்பரிய நிலையில காணப்படாம என்ன குறிச்ச பிதாவின் சித்தம் நிறைவேற, என்னை பற்றி தேவன் தம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற சத்தியம் நிறைவேற, ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ என்னோட தெய்வம் அந்த சத்தியத்தை பேசி இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனுக்காக இப்படி எல்லாம் தேவன் பேசுகிறாருங்கிற காரியம் தெரியுமா? இல்லையே. கோடாகோடி ஜனங்க இந்த உலகத்துல இருந்தாலும் அவர்களிருந்து கொஞ்சம் ஜனமா இஸ்ரவேலரை பிரிச்ச மாதிரி சத்திய மார்க்கத்துக்குள்ள உங்களே என்னையும் பிரிச்சு வச்சிருக்கிறாரே. ஏன்? நீங்களும் நானும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா வாழணுங்கிறதுக்காக தானே. ஏன் தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்? அவருடைய குமாரன் மாசில்லாதவரா இருக்கிறார். இயேசு மாசில்லாதவரா இருக்கிறாரு. இயேசுவை கல்வாரி சிலுவையில பலி கொடுத்த தேவன் அவருடைய நோக்கம் உங்களையும் என்னையும் அவருக்கு மாசில்லாத பிள்ளைகளா கொண்டு வரணுங்கிறதுக்காக தானே. உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு துன்மார்க்கனுடைய கண்களும் எப்படி இருக்குன்னு வேதம் சொல்லுதுன்னா அவன் கொல்லுவதற்கு பதிவு இருக்கிறான்னு சொல்லுது. திக்கற்றவர்களை பிடிக்க அவனுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி எழுதி இருக்கிறது.
என்னுடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய கண்கள் திக்கற்ற பிள்ளைகளை பிடிக்கக்கூடிய அளவிற்கு மாசுள்ளதாக இருக்கிறதா? என் தாய் தகப்பன் வயிற்றுல பிறந்தது முதல் என் கண்ணுல மரண இருள் வந்து என்னுடைய கண்களை மாசுள்ளதா, திக்கற்றவர்களையும் பிடிக்க நோக்கம் உள்ளதா இருந்துச்சே. ஆனாலும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், நம்முடைய குமாரன் இயேசுவை கல்வாரியில பலி கொடுத்தது நிமித்தம் அவருடைய கண்களின் ஒளி ரத்தமா எனக்காக அடிக்கப்படும் பொழுது புறப்பட்டது. அதன் மூலமாக என்னுடைய கண்கள்ல ஒட்டி இருந்த அந்த மரண இருளை, கெட்ட கிரியைகளை செய்ய வைக்கிற அந்த மரண இருளை நீக்கி போட்டது, கழுவினது, சுத்தமாக்கினது. என்னுடைய கண்கள் சுத்தமாக்கப்பட்டதுங்கிற, என்னுடைய கண்கள் மாசு நீக்கப்பட்டதுங்கிறத, என்னுடைய கண்கள் மரண இருள் நீக்கப்பட்டதுங்கிறத அறிஞ்சிருக்கிறோமா? உணர்ந்திருக்கிறோமா? அதுக்கேற்றபடி என்னுடைய வாழ்க்கையை நடத்தணுங்கிறத கண்டுபிடிக்கிறோமா? இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில என்னுடைய சரீர கண்கள் மாசற்றதாக ஆக்கப்பட்டதுங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். கடந்த 2 வாரம் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில என்னுடைய ஆத்துமா இருள் நீக்கப்பட்டது, என்னுடைய ஆவி காரிருள் நீக்கப்பட்டது. இன்னைக்கு நான் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில என்னுடைய சரீர கண்கள் மரண இருள் நீக்கப்பட்டது. அனுதின வாழ்க்கை ஆத்தும கண்கள், ஆவியின் கண்கள், சரீர கண்கள் மாசு அடையாம பார்த்துக்கணும்னா இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவ தண்ணீர், இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவ ஆவி, இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவ ரத்தம் எனக்குள்ள சுவிசேஷ ஒளியா வரணுமே, எனக்குள்ள அறிவாகிய ஒளியா வரணுமே, எனக்குள்ள ஜீவ ஒளியா வரணுமே. எப்படியும் பிசாசு எனக்குள்ள மறுபடியும் இருளையும் காரிருளையும் மரண இருளையும் கொண்டு வர பாப்பானே. அதெல்லாம் கொண்டு வராம இருக்கணும்னா, அவனுடைய திட்டம் தோற்று போகணும்னா, தேவ திட்டம் எனக்குள்ள நிறைவேறணும்னா, என்னுடைய வாழ்க்கைய நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே. தேவனுடைய செய்கைகளை வந்து பார்க்கணுமே. அடுத்த வாழ்க்கையிலே மாசில்லாத பக்தி உள்ள வாழ்க்கை நடத்த இந்த உலகத்துல கரவடியாம வாழ்க்கை நடத்தணுமே. அக்காலத்திலே செவிடர்கள் கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கு நீங்களாகி பார்வையடையும் என்று எழுதியிருக்கிறதே. புதிய ஏற்பாட்டு காலத்திலே சத்திய பார்க்க சபைக்குள்ளே வந்து தேவ ஜனங்கள் வாழ்கிற காலகட்டத்திலே தேவனுடைய வார்த்தைய வேதத்தை வந்து பார்ப்பாங்களே. நீங்களும் நானும் வேதத்தை பார்க்க வேண்டாமா? வசனங்களை பார்க்க வேண்டாமா? ஜீவ ஒளியை பார்க்க வேண்டாமா? ஜீவ ஒளியை பெற வேண்டாமா? ஜீவ ஒளியினால மரண இருள் நீங்கி நம்மை காத்துக்கொள்ள வாழ்க்கையை நடத்த வேண்டாமா? எல்லாம் எனக்கு உணர்வை தாருங்க தெய்வமேன்னு சொல்லி கேட்கணும். ஆறு சும்மா இருக்க கூடாது. என்னுடைய கண்கள் மாசற்ற கண்களாக இருக்கணும். என்னுடைய ஜீவியோ தேவனுடைய மாசற்ற பிள்ளையாக வாழ வேண்டும். வாலிப பிள்ளைய கண்டிப்பா, சகோதரிமார்கள் கண்டிப்பா, சகோதரமார்கள் கண்டிப்பா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஊழியர்கள் கண்டிப்பா எனக்கு மாசற்ற கண்கள் வேணும்னு சொல்லி கேட்கணும். மாசற்ற கண்களோட நான் வாழணும்னு கேட்கணும். அவனுடைய வருகையில மாசற்ற பிள்ளையா நான் எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லி கேட்கணும். அப்படிப்பட்ட உணர்வோடு யாரெல்லாம் கேட்கறீங்களோ, கேட்கிற உங்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நம்முடைய மேய்ப்பர் அவர்கள் செவிப்பார். நிச்சயமாக அவையில நாம் சுதந்திரிக்க இருக்கிறோம். ஆமாண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, மகிமை செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். மையே தொழுது சேவிக்கிறோம். ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. அல்லேலூயா. மரண இருள் காணப்படக்கூடாது. நன்றி தகப்பனே, கொடாக்கொடி மகிமை. ஸ்தோத்திரா. ஆமென். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளை பிடிக்க ஸ்தோத்திரா. சோத்திரா.
நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவினுடைய கண்கள் மாசில்லாத இருந்திருக்கிறது. ஆமென். அந்த மாசில்லாத இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஜீவ ஒளி ஒளி ஆண்டவரே, எங்களுடைய கண்களை ஆமென். கண்ணை கிருபை பாராட்ட முடியாது. ஆமென். ஆண்டவரே, அன்றாட வாழ்க்கையில கர்த்தாவே வேத சத்தியங்களை ஆண்டவர் தொடர்ந்து ஸ்தோத்திரம். நம்முடைய கண்கள்னால வேத சத்தியங்களை காணும். ஆமென். ஆண்டவரே, அந்த ஜீவ ஒளியை நாங்கள் அடையும்படியாக கிருபை பாராட்ட ஆமென். ஆண்டவரே, மாசில்லாத பக்தியுடைய தேவனுடைய ஆமென். ஒவ்வொருடைய சரீரத்தை பாதுகாக்க முடியும். ஆமென். ஆண்டவரே, பிசாசான கர்த்தாவே, உடைய கண்களை கண்டவரை கெடுத்து போடாத ஸ்தோத்திரம். உடைய கண்கள் ஆண்டவரே பாதுகாக்கப்பட ஆமென். ஆமென். அப்படியா நீ செய்ய போறதுக்காக நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய துணையோடு ஜெபிக்கிறோம். ஜீவன பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.